டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பொடி தோசை, ஆனியன் தோசை, சாதா தோசையும் போட்டு கொடுத்துட்டு மொச்சை கிரேவியும் ரெடி பண்ணி கொடுத்தேன். அவங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட் அது. அதனால் லஞ்சுக்கு கோவக்காய் வறுவல், வாழைக்காய் புட்டு, சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். அது கூடயே நெல்லிக்காய் ஊறுகாயும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சாதம் சூடாக வைக்கிறதுக்கு பதில் பிளேட்டில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டு வச்சோன்னா மதியம் வரைக்கும் அந்த சாதம் கெட்டு போகாமல் அப்படி இருக்கும். வேர்த்துது அப்படின்னா சாதம் ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக ஆயிரும். அதனால தான் இப்போ அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புனதுக்கு பிறகு பசங்களுக்கு ப்ரெட் சீஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். கொஞ்சமாட்டு பட்டரு, அதுக்கு கார்லிக், அதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு, சால்ட்டு நான் சேர்க்கலை. ஏன் சேர்க்கலை அப்படின்னா பட்டரும் சால்ட்டடு பட்டன் தான், சீஸும் சால்ட்டடாக இருக்கிறதுனால எதுவுமே சேர்க்காமல் அப்படியே ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தோசையே வேண்டாம், இதே நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னு சொல்லி 2 பேருமே ஆளுக்கு 2 ப்ரெட் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால வீடு எல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எப்போதுமே மாடியில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அங்கே க்ளீன் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் கீழே எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணுவேன். லாஸ்ட்டாக தான் கிச்சன் எப்போதுமே வச்சுருப்பேன். ஏன்னா கிச்சனில் முதல்ல வேலை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வேலை பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஏன்னா அங்கே தான் நிறைய வேலை. ஃபைனலாக பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சாச்சு. இவ்வளோ வேலை செஞ்சதுக்கப்புறம் டயர்ட்னஸ்க்காக ஜில்லுன்னு ஒரு முலாம்பழம் ஜூஸ் போட்டு இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.